ஹேபியஸ் கார்பஸ் போட்டிருக்காங்க. அப்போ இது போலீஸோட டியூட்டி தானக்கா? ஆனா அவங்க எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அவங்க அஸ்வின் கிட்ட பணம் வாங்கிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. ஓனரை கண்டுபிடிக்க எப்படி இல்லாம நாங்க ட்ரை பண்ணோம். ஆனா எங்களால அவரை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு கோர்ட்ல ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிடுவாங்க. அதனால அவரை நாம தான் கண்டுபிடிச்சாகணும். சரி, அப்போ ஓனர் எங்க இருப்பாருன்னு நினைக்கிற? வேற எங்க? அந்த அஸ்வின் கஸ்டடியில தான் இருக்கணும். கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை சார். இவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். பின் தலையில் அடிபட்டு பிளட் கிளாட் ஆயிருக்கு. வெறும் மெடிசனால பிளட் கிளாட் கரைய வாய்ப்பே இல்லை. இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற ஐடியாலாம் இல்லை. வேணா மெடிசனோட பவரை இன்க்ரீஸ் பண்ணி வைங்க. எப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும்னு நான் சொல்றேன், அப்போ அட்மிட் பண்ணிக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி மெடிசன் பவரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே டாக்டர். சரி, நான் கிளம்புறேன். டேய் அண்ணே, டாக்டர் போய் வழி அனுப்பிட்டு வா. சரிண்ணே. டாக்டர் ஒரு நிமிஷம். எக்காரணத்தை கொண்டும் எங்க அப்பா இங்க இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. சார் உதவி செஞ்சு நான் டாக்டர் ஆனேன். அவருக்கு நான் எப்பவும் விசுவாசமா இருப்பேன். டேய் வரேன் சார். சரிண்ணே. ஏன் தம்பி, ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டலா பார்த்து அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்ல? கோர்ட் மகாவுக்கு 1 வீக் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வாரத்துக்குள்ள அப்பா இருக்கிற இடம் மகாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அவங்க என் மேல கொடுத்துருக்கிற மனுவை கோர்ட் தள்ளுபடி பண்ணணும். அது வரைக்கும் இவர் கண்ணு முழிக்கவே கூடாது. அதனால 1 வீக் டைம் முடிகிற வரைக்கும் அப்பா இங்கேயே உங்க கண்டிஷன்ல இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் சார், என் அப்பாவை உங்க வீட்டில் பாதுகாப்பாக வச்சுக்க முடியாதுன்னு உங்களுக்கே சந்தேகமா இருக்கா? அஸ்வின் தம்பி, என் வீடு ஒரு இரும்பு கோட்டை. எனக்கு தெரியாம ஒரு சின்ன துரும்பு கூட உள்ள வர முடியாது, வெளியவும் போக முடியாது. வீட்டுக்குள்ளேயும் வெளியவும் அத்தனை கேமரா செட் பண்ணி வச்சிருக்கேன். என் ஆட்களை மீறி எதுவும் பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு தம்பி, உங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பத்தாம அவர் உயிருக்கு ஆபத்தானா அவரை காப்பாத்துறதுக்கான வசதி இங்க இல்லையே. அந்த கவலைலாம் உங்களுக்கு வேண்டாம். கொஞ்ச நாள் அவர் இங்க பாதுகாப்பா இருக்கணும், அவ்வளவுதான். அஸ்வின் தான் கூப்பிடுறான். மகா, கால் ரெக்கார்டர் ஆன் பண்ணு. அப்படியே போனை ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ. என்ன மேடம், என்கிட்ட கால் வந்தாலே பதறிட்டு எடுப்பீங்க. ஆனா இப்ப இவ்வளோ மெதுவா எடுக்கிறீங்க. என்ன ரெக்கார்டிங்ல போட்டு ஸ்பீக்கர்ல பேசுறீங்களா? ஒருத்தர் தன்னோட புத்திசாலித்தனத்தை கிரிமினல் வேலைக்கு யூஸ் பண்ணி நல்ல நிலைமைக்கு போனதா சரித்திரமே கிடையாது.